உடனுக்குடன் நிரலையில் உதகையில் கேத்தி பகுதியில் படுகர் இன மக்களின் தெவப்பா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். திருவிழாவில் 14 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் பங்கேற்று திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் உதகை மாவட்டம் கேத்தி பகுதியில் படுகர் இன மக்களின் தெவப்பா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 14 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் நிரலையை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைக்கிறார். வணக்கம் சிவகுமார், இந்த திருவிழா குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகு சமுதாய மக்கள் தங்கள் குலதெய்வமாக ஹெத்தை அம்மனையும் ஹிரோடையா காடத்தையும் வணங்கி வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இந்த தெவப்பா எனப்படும் இந்த பண்டிகை அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொதநாடு சீமையை தலைமையிடமாக கொண்ட கடநாடு, பொறங்காடு சீமையை கொண்டப்பட்ட இடமாக தாந்தநாடு ஆகிய உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திருவிழா நடந்த முடிந்துள்ள நிலையில் உதகை அருகே உள்ள கேத்தி கெரடா பகுதியில் வனகுடி என்று அழைக்கப்படும் வனக்கோயிலில் விரதம் இருந்து வந்த பக்தர்கள் ஐயனுக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து காணிக்கையை செலுத்தி பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று கேத்தி உட்பட 14 கிராம மக்கள் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாத்தீங்கன்னாக்கா விரதம் இருந்த ஆண்கள் அரை ஆடை அணிந்தபடி அந்த கோயிலில் தங்களது காணிக்கையை செலுத்தினர். இதனையடுத்து கேத்தி ஊரில் அமைந்துள்ள ஹத்தபக்க கோயிலில் ஹரிக்கட்டுதல் எனப்படும் தானிய திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கேத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் உள்ள ஏராளமான படுகரின மக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து வருகின்றனர். சிவகுமார், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.